கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை ஆராதித்து சில பாடல்களை நாம் பாடப் போகிறோம். அதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவரை துதித்து பாடலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். எக்காலமும் சோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன்.
நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் சோதரிப்பேன், எம்மேலமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் துதியை பாடி பாடி மகிழ நம்மை படைத்தார். அல்லேலூயா. அவர் புகழை சொல்லி சொல்லி செழிக்க நம்மை முத்தரித்தார். அல்லேலூயா. பூரிப்பாய் மகிழுவோம், புகழுவோம் கம்பீரமாய். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. இரத்தத்தாலே மீட்கப்பட்ட கூட்டமே, ராஜரீக வம்சமே. இரத்தத்தாலே மீட்கப்பட்ட கூட்டமே, ராஜரீக வம்சமே. இம்மட்டும் நம் தேவன் காத்தார், இன்னும் காப்பார் கலங்காதே. இம்மட்டும் நம் தேவன் காத்தார், இன்னும் காப்பார் கலங்காதே. பூரிப்பாய் மகிழுவோம், புகழுவோம் கம்பீரமாய். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம்,
கண்ணீரும் நிந்தையுமாய் தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். கண்ணீரும் நிந்தையுமாய் துதிப்பாடல் பாடி ஜெயித்து ஜெய கொடியை நாட்டினோம். துதிப்பாடல் பாடி ஜெயித்து ஜெய கொடியை நாட்டினோம். பூரிப்பாய் மகிழுவோம், புகழுவோம் கம்பீரமாய். கத்த நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. கத்த நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தாலே ரப்பகலாய் நடத்தினார். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தாலே ரப்பகலாய் நடத்தினார். தேவமன்னா ஜீவ தண்ணீர் தந்து நம்மை வளர்த்தினார். தேவமன்னா ஜீவ தண்ணீர் தந்து நம்மை வளர்த்தினார். பூரிப்பாய் மகிழுவோம், புகழுவோம் கம்பீரமாய். கத்த நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. கத்த நல்லவர் நல்லவர் நல்லவரே, அவர் கிருபை என்றும் நம்மேலே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளாலே உம்மை ஆராதிக்கும்படியாக, துதி பாடல்களாலே உம்மை உயர்த்தும்படியாக தேவரீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய எல்லையில்லா கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டும் எங்களை அன்றுவரை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்த தேவன், இனிமேலும் நீர் பாதுகாத்து நடத்த நீர் போதுமானவரா இருக்கிறீர். அதற்காக சோதரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மக்கே மகிமை செலுத்துகிறோம். அப்பா, எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களே ஜீவ பலியாக படைக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே பலிபீடத்திலே ஜீவ பலியாக படைக்கிறோம். அப்பா, ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்குண்டோ என்று பார்த்து எங்களை கல்வி சுத்திகரித்து உமக்கு உகந்த ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்வீராக. திருக்கரங்களை தாழ்த்தி படைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்பை நீர் இத்தனை காலமும் வழி நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஆண்டவரே இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்து உம்மை போற்றவும் துதிக்கவும் கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்திலே செல்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் பேசும்போது நீர் எங்களோடு பேசும். கர்த்தாவே, நீரை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord to everyone. எத்தனையோ நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு. இந்த லென்டன் சீசன்ல நம்ம இந்த ஒரு ஜீசஸ் பண்ணின எத்தனையோ மிரக்கிள்ஸ் இருக்கு, அதை பத்தி தியானிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு மிரக்கிளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம். இதுல இருந்து நம்ம ஒரு என்ன 5 லெசன்ஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து படிக்கிறோம், இந்த மிரக்கிள் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்ல இந்த ஒரு மீட்டிங்ல நம்ம பார்க்கலான்னு நான் நினைச்சேன். இந்த என்ன 5 லெசன்ஸ் ஃப்ரம் ஃபீடிங் த 5000. இந்த ஃபீடிங் த 5000ங்கிற இந்த மிரக்கிள் எத்தனையோ மிரக்கிள்ஸ் ஆண்டவர் பண்ணாரு. அதுல இது ஒரு முக்கியமான மிரக்கிள். மிரக்கிள்ஸ் பண்ணும்போது ஆண்டவர் பல வகையில பண்ணினாரு. ஒரு சில மிரக்கிள்ஸ் ஜீசஸ் சும்மா ஒரு டச் பண்ணினாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், த பிளைண்ட் மேன். அவர் ரொம்ப நாள் அந்த பிளைண்ட் மேன் அங்க இருக்கிறாரு. ஆண்டவரை போனப்ப, எனக்கு கண்ணு தெரியல ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது
ஆண்டவர் வந்து அவரை சும்மா தொடுறாரு, அந்த மண்ணை குழப்பி அதுல எச்ச தொட்டு அந்த வைக்கும் போது அந்த பிளைண்ட் மேன் வந்து he is able to see. And then later அந்த வேர்சஸ்ல நம்ம ஜான்ல படிக்கும் போது அந்த பிளைண்ட் மேன் becomes a பயங்கர பிலீவர் of Lord. And அவன் வந்து ப்ரொக்ளைம் பண்றான் அந்த பிளைண்ட் மேன் that Jesus is the Messiahங்கிறது முதற்கொண்டு he says. சிலருக்கு வந்து ஆண்டவர் தொடுறாரு, சிலர் வந்து ஆண்டவரை தொட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் the woman who was bleeding, அந்த ஜீசஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த உமன் who was bleeding அவரோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் ஒரு ஓரமா வந்து தொடுது, அண்ட் ஜீசஸ் ஃபீல்ஸ் that somebody has touched. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த பவர் போய் அந்த உமன் வந்து is healed instantly. ஸோ somebody touches Jesus. ஸோ ஜீசஸ் டச் பண்ணி மிரக்கிள்ஸ் நடக்குது. ஈவன் if somebody touches Jesus அப்படியும் மிரக்கிள் நடக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே கூட ஒரு மிரக்கிள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ரிச் மேன்ஸ் சன், அவர் வந்து இறந்துடுறாரு. அந்த வந்து அவங்க அந்த ரிச் மேனோட வந்து சொல்றாரு, அந்த ரிச் மேனோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க சிக்கா இருக்கிறாருன்ட்டுன்னு, அப்புறம் வந்து இறந்துடுறாருங்கிறதையும் சொல்றாங்க. ஆண்டவர் இங்க இருந்தே வந்து he does a miracle that the rich man's son death bedல இருந்து எந்திரிச்சிடுறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கானா ஒரு கல்யாணம், the wedding at Cana, how water was transformed into wine. அப்ப வந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில எல்லாம் வந்து மதர் மேரி கிட்டதான் வந்து சொல்றாங்க, இந்த ஜாஸ்ல எல்லாம் வந்து வைன் தீந்து போச்சு அப்படின்னு. அப்போ ஏதாவது பண்ணேன்பான்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது என்னோட நேரம் வரலன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மதர் மேரி அதுக்கெல்லாம் ரொம்ப கோச்சிக்கவே இல்லை. அவங்க அழகா சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க அப்படின்னு டிசைபிள்ஸ்ட அவரோட ஃபாலோவர்ஸ்ட சொல்றாங்க. ஆண்டவர் வந்து எல்லா ஜாரையும் வாட்டர் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அங்க வந்து வாட்டர் அவ்வளவும் வந்து எடுக்கும் போது அது வந்து வைனா கன்வெர்ட் ஆயிருது. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மிரக்கிள். எல்லா கல்யாணத்திலையும் இந்த கானா ஒரு கல்யாணம் போல ஒரு நிறைவான ஒரு கல்யாணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத வந்து நம்ம பேசுவோம். இப்ப பாக்குற there are many miracles இதே மாதிரி போயிட்டே இருக்குது. நம்ம இந்த ஃபீடிங் த 5,000ங்கிற மிரக்கிள் வந்து இட்ஸ் a miracle of multiplication அப்படின்னு நம்ம பார்ப்போம். a miracle of multiplication. இது வந்து ஜான்ஸ் காஸ்பல்ல சாப்டர் 6 verses 1 to 15ல தான் இந்த கதை வந்து வருது. ஆனா இந்த பர்டிகுலர் ஃபீடிங் த 5,000, the miracle is also called the miracle of 5 loaves and 2 fish அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த மிரக்கிள் மட்டும்தான் 4 காஸ்பல், மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 காஸ்பல்லையுமே இந்த மிரக்கிள் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. அண்ட் இது வந்து இதோட இந்த மிரக்கிள் எங்க நடக்குது அப்படின்னா சி ஆஃப் கேலிலி கிட்ட நடக்குது. அண்ட் ஜான் வந்து 7 மேஜர் மிரக்கிள்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றாரு ஜான்ஸ் காஸ்பல்ல. அதுல வந்து இது வந்து 4th மிரக்கிளா நம்ம வந்து பாக்குறோம், 4th மேஜர் மிரக்கிளா பாக்குறோம். இதுல வந்து பிரெட்டும் ஃபிஷ்ஷும் தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த பர்டிகுலர் மிரக்கிள்ல. இந்த பிரெட்டும் ஃபிஷ்ஷும் வந்து அந்த காலத்து பீப்புள்ல வந்து அந்த காலத்து டியூரிங் தோஸ் டைம்ஸ் இது வந்து ஒரு ஸ்டேபிள் டயட்டா இருந்திருக்கு. அண்ட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் வந்து ஹீ டாக்ஸ் மெனி ஒகேஷன்ஸ்ல பைபிள்ல வந்து நம்ம படிக்கிறோம் தட் ஹீ இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப்னு. And it also signifies God's provision, trust and unity of the believers. அதனால்தான் நம்ம வந்து ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம் சண்டே. அந்த bread which symbolizes ஜீசஸோட body and the wine which symbolizes the blood. And so Jesus himself is the bread of life. So bread and fish play a very significant part throughout the பைபிள். ஒரு பிரெட் அண்ட் ஃபிஷ்ங்கிறதோட நம்ம வந்து ஃபுட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், மன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட், இந்த சீன், இந்த பர்டிகுலர் மிரக்கிள் நடக்கிற இந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து he is very saddened by ஜான் த பேப்டிஸ்டோட beheading. ஸோ அந்த ஜான் த பேப்டிஸ்ட் கொல்லப்படுறாரு. அது ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கிறார் ஆண்டவர். ஸோ he wants to be alone, he wants to pray, he wants to be alone. அதனால தனியா அவர் ஒரு போட் எடுத்துட்டு சி ஆஃப் கேலிலிக்கு போறாரு. ஆனா நிறைய மிரக்கிள்ஸ் பண்ணிட்டே இருந்ததுனால அப்போ பீப்புளோட நீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு, கம்ஃபர்டிங்கா இருந்துச்சு, அவரை கேட்கறதுக்கே கம்ஃபர்டிங்கா இருந்துச்சு, அவர் பாக்குறதுக்கே ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. ஸோ பெரிய ஒரு க்ரௌட் வந்து எப்ப பாரு அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
ஸோ இப்பயும் வந்து அவர் சி ஆஃப் கேலிலிக்கு தனியா போகணும்னு நினைக்கும் போது இந்த க்ரௌடும் வந்து இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் போறாருன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி, இன்ஃபேக்ட் அவர் அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்குள்ள நிறைய க்ரௌடு அவருக்கு முன்னாடியே போயிட்டாங்க, அங்க போய் நிக்கிறாங்க. இந்த சி ஆஃப் கேலிலிங்கிறது நம்ம ஜியாகிரபில பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் த லோவஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சி and it's fed by river Jordan and நிறைய underwater springs-உம் இருக்கு. So it's a freshwater sea, lowest freshwater sea. Many miracles இங்க தான் வந்து ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. And a major part of his the 3.5 years of his life, அந்த 33 years வரைக்கும் அவர் இருந்ததுல அந்த 30+ தான் அவர் நிறைய இந்த காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அண்ட் a large part of his miracles and his ministry வந்து இந்த Sea of Galilee கிட்ட தான் பண்றாரு. இன்ஃபேக்ட் 4 apostles வந்து இந்த Sea of Galilee கிட்ட தான் அவர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாரு. சைமன் பீட்டர், ஆண்ட்ரூ, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், ஜேம்ஸ் அண்ட் ஜான், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஸோ இந்த 4 டிசைபிள்ஸையுமே இந்த இடத்துல இருந்து தான் அவரு எடுத்திருக்கிறார். ஸோ இங்கதான் அந்த சீன் நடக்குது, the feeding the 5,000, அந்த சிச்சுவேஷன், அந்த மிரக்கல் happens here. இந்த கதை என்னங்கிறது நம்ம சண்டே ஸ்கூல்லையோ இல்ல சின்ன பிள்ளைல நம்ம பைபிள் கிளாஸ்ல எல்லாமே படிச்சிருப்போம், இது என்ன ஒரு கதை அப்படின்னு. சி ஆஃப் கேலிலியில லார்ஜ் கிரவுட் கேதர் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து நல்லா பேசிட்டாரு மக்கள் கிட்ட எல்லாம். அப்போ மத்தியான வேலை ஆயிருது. அப்போ அங்க வந்து நம்ம ஊர் மாதிரி ஸ்விக்கியோ இல்ல ஒரு ஜொமேட்டோவோ எதுவுமே சாப்பாடு கொண்டு வர்றதுக்கெல்லாம் அங்க வசதி கிடையாது. அங்க பக்கத்துல எல்லாம் ஸ்டால்ஸ் கிடையாது. அண்ட் அங்க டிரான்ஸ்போர்டேஷனும் கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்டவரே வந்து நடந்துதான் போனாரு, இல்ல அந்த போட்ல போனோம், இல்ல அந்த கேமல்ல போயிருப்பாங்களா இருக்கும். ஸோ பெரிய ஃபெசிலிட்டி டு கோ ஃபைண்ட் ஃபுட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, he asks his disciple என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் டு ஃபீட் this large crowd. It is not that he does not know the options. அவருக்கு தெரியாம இல்ல இந்த ஆப்ஷனை, பட் நம்ம கிட்ட ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட இந்த ஆப்ஷனை கேட்கிறாரு, இது நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்ப அங்க இருந்த பிலிப் என்ன சொல்றாரு, கண்டிப்பா முடியாத ஆண்டவரே, எத்தனை மாசம் நம்ம வேலை செஞ்சாலும் இவ்வளவு ஒரு பெரிய லார்ஜ் கிரௌடுக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாதுன்னு பிலிப் வந்து டாக்ஸ் அபவுட் ஹிஸ் இன்னபிலிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹி ஆல்சோ மேபி ஜீசஸ் பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாரான்னு தெரியல, பட் ஹீ சேஸ் இல்ல முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்றாரு. ஆண்ட்ரூ வந்து மீன் டைம் ஆண்ட்ரூ எங்கேயோ போய் ஒரு 5 loaves-ஐயும் 2 fish, 5 பிரெட்டும் 2 ஃபிஷ்ஷையும் ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா ரொம்ப தாட்ஃபுல்லா பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, அதை வந்து கொண்டுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாரு. ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஆண்ட்ரூ, ஆண்டவர்கிட்ட இதை கொடுத்தா அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கொடுக்கும் போது என்ன சொல்றாரு, இவ்வளவுதான் இருக்கு, திஸ் இஸ் வெரி மச் இன்சஃபிஷியன்ட் டு ஃபீட் திஸ் லார்ஜ் கிரவுடுன்னு வேற சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் அந்த 5 loaves-ஐயும் 2 fish-ஐயும் வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, he asks the crowd to be seated in 50s. இந்த 50s-ஆ உட்கார்றது வந்து ஜான்ஸ் காஸ்பெல்ல கிடையாது, மார்க்ஸ் காஸ்பெல்ல அந்த 50 பேரா உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு ஒரு மேளா, ஒரு பெரிய லார்ஜ் கேதரிங் நடந்தாலும் அங்க ஸ்டாம்பீட் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பர்டிகுலரா நம்ம அன்னதானம் கொடுக்கும் போது நம்ம நிறைய கேள்விப்படுறோம், இங்க ஸ்டாம்பீட் அங்க ஸ்டாம்பீடுன்னு எல்லாம். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்டாம்பீடும் இருக்கக்கூடாதுங்க ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்றாரு. in 50s-ஆ கிரௌட வந்து உட்கார சொல்றாரு. and all he does is he gives thanks, blesses the food and gives it to the disciples to distribute it. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்க. அந்த 5 loaf-உம் 2 fish-உம் எப்படி மல்டிப்ளை ஆச்சு, ஆண்டவரோட பிளெஸிங்னால, ஆண்டவரோட பிரேயர்னால, ஆண்டவரோட தேங்க்ஸ்னால. அண்ட் 12 basket ஓட ரிமைன்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிமைன்ஸ் பிக்ட் அப் வந்து 12 basketல அதை வந்து எடுத்திருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது 500 men அப்படின்னு தான் போட்டிருக்கு. விமன் அண்ட் சில்ட்ரன், இது பைபிள் நீங்க த்ரூ அவுட் த பைபிள் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் மோர் பேட்ரியாக்கல் இன் நேச்சர். ரொம்ப விமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்து இந்த 500 men சாப்பிட்டாங்கன்னு. பட் நிறைய கமெண்ட்ரிஸ்ல வந்து நம்ம வாசிக்கிறோம் 500 menங்கிறதுக்கு மேல there were more women and children. சில கமெண்ட்ரிஸ்ல நம்ம படிக்கிறோம் ஈவன் 20,000 people கூட அங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு the story happens. Large crowd follows. Jesus talks. There's no food. Jesus asks options.
Andrew finds a boy with 2 5 loaves and 2 fish. Jesus bless பண்ணி கொடுக்கறாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க, 12 பாஸ்கெட் மிச்சம் எடுக்கிறாங்க. So this is the story. இதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? 5 basic lessons we learn, which is very important. முதல் லெசன் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, that God is in control in all situations. Jesus knew what to do. இந்த சிச்சுவேஷன்ல நான் முதல்ல சொன்னேன், பிலிப்டையும் ஆண்ட்ரூட்டையும் கேட்கிறாரு எங்க ஏதாவது ஃபுட் கிடைக்குமான்ட்டுன்னு. இட்ஸ் நாட் தட் he did not know. He just wanted to test Philip and Andrew. கிடைக்க என்ன ஆப்ஷன்ஸ், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ட்டுன்னு. பட்னியா அனுப்புறது அவருக்கு பிடிக்கல. So he's such a compassionate God. He's such a humane God. So hospitable. அண்ட் அவருக்கு நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னிக்ஸ் அவருக்கே தெரியும், இது இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும்ட்டுன்னு. இதுல நம்ம த்ரூ அவுட் என்ன பாக்குறோம்னா, பிக் திங்ஸ், பிக் ப்ராப்ளம்ஸ் பிகம் வெரி சிம்பிள், லிட்டில் and easy in his hands. So நம்ம என்ன, he is in control of all the situations. இந்த நம்ம இன்னைக்கு கால இந்த praise and worship அவங்க நடத்தும் போது கூட அதுல சொன்ன வசனங்களோ அந்த பாட்டுல உள்ள அந்த லிரிக்ஸோ அது எல்லாமே வந்து shows how God is in control of all situations. என்ன நடந்தாலும் he is there. Nothing is too hard for him. We just need to let him take control of our lives. So அதே மாதிரிதான் இந்த சிச்சுவேஷன்லயும், இந்த ஹோல் சிச்சுவேஷன், இவ்வளவு பெரிய லார்ஜ் கிரௌட எப்படி ஃபீட் பண்றது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கூட he was in total control. And அதுதான் நம்ம வந்து ஐசாயா 55:8 படிக்கிறோம். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. அவரோட thoughts are higher, very much higher than humanity's thoughts. So அவருக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணணும்ட்டுன்னு. It is just that we need to let him take control of our lives. இந்த சிச்சுவேஷனை எப்படி ஆண்ட்ரூவும் பிலிப்பும் அவர் கையில கொடுத்தாங்களோ, அது போல நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட வாழ்க்கை எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில கொடுத்துட்டா he will take control of our lives. So இதுதான் நம்ம படிக்கிற first lesson, that God is in control. The second lesson என்ன பாக்குறோம் அப்படின்னா, he is a God of multiplication. காடுக்கு வந்து நிறைய பேரு நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. ஜெஹோவா நிஷி, ஜெஹோவா ஜீரா, ஜெஹோவா ராஃபா அப்படின்னு. இந்த ஜெஹோவா ராபாங்கிறது பைபிள்ல இல்ல. ஜெஹோவா ராபா, ஜெஹோவா ராபான்னா a God who multiplies ன்னு அர்த்தம். ஜெஹோவா ராபா. பாய் வந்து he handed only a small meal, but the need வந்து was large. ஏன்னா more than 5,000 people were there. Jesus blessed, thanked and multiplied it. என்ன ஆச்சு? இந்த ஒரு சின்ன மீல் வந்து was turned into a feast, multiplied into a feast. He takes insufficiency to accomplish his purpose. இதே மாதிரிதான் அவர் கானா ஊர்லயும் பண்ணார். Water he turned into wine. He multiplied it. He did the same with the elderly couple, Abraham and Sarah. Genesisல படிப்போம். முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல he blessed Abraham and Sarah with a baby boy. சாரா கூட நம்பவே இல்லை. In fact, she doubted. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லும் போது that you will be blessed same time next year you will be blessed with a boy ன்னு சொல்லும் போது அவங்க ஒரு மாதிரி ஒரு ஏளனமா சிரிக்கிறாங்க சாரா. அத கேக்குறாங்க அந்த ஏஞ்சல்ஸ் கூட, didn't you laugh, didn't you believe அப்படின்னு. அப்ப சாரா கேக்குறாங்க, நான் வந்து இவ்ளோ வயசானது, do you think that I will be able to bear a son at this age அப்படின்ட்டு. சோ இல்லாதத கூட இருக்கிறதா ஆக்குறவர் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் எப்படி ஏப்ரஹாம் அண்ட் சாராவை வந்து ஆண்டவர் பிளஸ் பண்ணும் போது he tells that he will multiply them stars போல, sands of the sea போல he will multiply. இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து பெருமையா நம்ம சொல்லிக்கலாம், நம்ம எல்லாம் வந்து ஏப்ரஹாமோட சந்ததி அப்படின்ட்டு. சோ அந்த அளவுக்கு he has multiplied them. So whatever is given in faith he will multiply it. நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம், நம்மளோட டைம் கொடுக்கலாம், நம்மளோட டேலண்ட்டை கொடுக்கலாம், நம்மளோட ரிசோர்சஸை கொடுக்கலாம். அவர் கையில கொடுத்தோம் அப்படின்னா he will give it back multifold. அந்த குட்டி பையன் அவனோட ஸ்மால் மீல் அவனுக்கு வேணும்னு சொல்லி ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அப்படி செய்யல, அவன் அதை தாராளமா கொடுத்தான். Because he gave it, it was multiplied. Malachi 3:8-12ல ஒரு அழகான வசனம் படிக்கிறோம். Bring all the tithes into the storehouse, so there will be enough food in my temple. If you do, says the Lord of heaven's armies, I will open the windows of heaven for you. இந்த நாம் போல்டுல போட்டிருக்கிற ஃபியூ வேர்ட்ஸ் வந்து உண்மைக்குமே அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸட் இது. I will pour out a blessing so great you won't have enough room to try it, take it in அப்படின்னு கேட்கிறாரு.
என்ன சொல்றாரு? ட்ரை இட், புட் மீ டு த டெஸ்ட். ஆண்டவர் ஒரு சேலஞ்சே பண்றாரு. நீ கொடுத்துதான் பாரேன், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்ட்டுன்னு. உனக்கு ரூமே இல்லாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். இஸ் a God who can multiply, a Jehovah Rabbah who can multiply things, who can multiply your time, who can multiply your talent, who can multiply your resources, and he can give it back to you multifold. மூணாவது லெசன், மல்டிப்ளிகேஷன் requires trust. ஆண்டவர் அப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம we'll have to trust him. நம்பி கொடுக்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. பாய் he gave the food, that small boy, he gave that 5 loaves and 2 fish, but he doesn't know how it would be used. He didn't know, he wouldn't have known எப்படி இதை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. Nonetheless he gave it. இருந்தாலும் he gave, trusted it in the hands of God. The disciples made the crowd seated according to Jesus' instructions. So disciples நம்பினாங்க. அந்த ஃபுட ஆண்ட்ரூ எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு உள் மனசுல ஒண்ணு தோணி இருக்கும், ஆண்டவரால ஏதோ முடியுமோ அப்படின்ட்டு. கிரௌடுமே ஆண்டவர் உட்கார சொல்றாங்க, உட்கார்ந்துருக்காங்க, ஒண்ணுமே இல்ல, பட் இருந்தாலும் சரி என்னமோ பண்ண போறாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். சோ பாய்க்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, டிசைபிள்ஸ்க்கும் ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, அங்க கேதர் பண்ணின லார்ஜ் கிரௌடுக்கும் ட்ரஸ்ட் இருந்துச்சு. ட்ரஸ்டட் தட் ஹி வுட் டூ சம்திங். So நம்ம trust God will use the resources for his purpose. நம்மளோட resources அவர் கையில கொடுத்தோம் அப்படின்னா அவர் மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. Trust God cares for our needs. In his hands, the small meal became a பெரிய feast for a large crowd. He's a wonder working God. எதுவுமே அவர்கிட்ட இம்பாசிபிள்ங்கிறதே கிடையாது. இம்பாசிபிலிட்டிஸ் பாசிபிள் ஆக்குறது தான் அவரோட வேலையே. all that we need to do is give him the total control, give him the trust. அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சா எல்லாமே சாத்தியம். நத்திங் இஸ் இம்பாசிபிள். நம்ம நினைக்காத அளவுக்கு சாத்தியம். சின்ன காரியம் பெரிய காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவரால பாசிபிள். ப்ராவர்ப்ஸ்ல அதுதான் படிக்கிறோம். ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், டு நாட் depend on your own understanding. Seek his will in all you do and he will show you which path to take. அந்த குட்டி பையன் இது முடியுமான்னு யோசிக்கல, அந்த டிசைபிள்ஸ் யோசிக்கல, கிரௌட் யோசிக்கல. Seek his will, இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. With all your heart you trust him and he will do it. So இதுதான் நம்ம படிக்கிற third lesson. Multiplication requires trust. The first lesson, that God is in total control. Second lesson, he's a God of multiplication. And the third lesson multiplication requires trust. இந்த trust சும்மா வராது. Trust, multiplication requires sacrifice. So நம்ம sacrifice பண்ணனாதான் இந்த multiplication நடக்கும். Sacrifice drives out comfort. Sacrifice involves sharing. அந்த பையன் அவனோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து he gave it. He shared what he had. The boy sacrificed the little he had. அந்த கொஞ்சம் தான் அவங்க அம்மா தாட்ஃபுல்லா கொடுத்ததை he gave it. Little did he realize இது இவ்வளோ பெரிய ஒரு மல்டிடியூடுக்கே ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு அவன் நினைக்கவே இல்லை. பைபிள்ல படிக்கிறோம், அந்த poor widow who gave the 2 coins, அது அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க அந்த அம்மா. இவன் எப்படி ஒரு 5 loaves-உம் 2 fish-உம் வச்சிருந்தானோ அந்த அம்மா அந்த 2 coin தான் வச்சிருந்தாங்க. அந்த 2 coin அவங்க போட்டாங்க. அதனால how she was assured a place in heaven. ஆண்டவர் உடனே சொல்றார், you have a place in heaven. Sacrificial giving is celebrated in the scriptures. ஏபலோட ஆஃபரிங் பத்தி படிப்போம் நம்ம. கேன் அண்ட் ஏபல். ஏபல் the best, the choicest things அதை தான் கொண்டுட்டு ஆண்டவருக்கு கொடுத்தார். unlike Cain. So Abel, that's how he offered his sacrifices. Abraham, அவருக்கு எப்பயோ வயசான காலத்துல கொடுத்த ஒரு சந்ததி ஐசக், அதை வில்லிங்கா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போனார். சோ அந்த ஒரு ட்ரஸ்ட் ஏப்ரஹாமுக்கு இருந்துச்சு. பட் he was willing to sacrifice that. ஹானா எத்தனையோ நாள் துர்ஷிக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட அழுது 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 ஜெபம் பண்ணி பெறப்பட்ட சாமியல ஆண்டவருக்குன்னு ஒப்படைச்சிட்டாங்க. And the rest of the Bible நம்ம படிக்கிறோம் how Hannah was blessed with so many other children. ஆண்டவர் அந்த ஒரு சாமியல் ஆண்டவருக்காக கொடுத்ததுனால Samuel became a very good prophet. And பின்னாடி நம்ம படிக்கிறோம் how Hannah was blessed. So sacrifice-னால blessings தான் multiply ஆகும். So when we sacrifice, God repays in abundance. No sacrifice goes unrewarded by God. இன்னைக்கு இந்த
boy finds a place in the scriptures. எல்லா gospelsலயும் அந்த பாயோட பேரு தான் மென்ஷன் ஆகலையே ஒழிய that little boy who sacrificed the little he had, அது வந்து நம்ம பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லா gospelsலயும். God is believed to reward those who serve him and make sacrifices in secrets. And அவர் சொல்றாரு அந்த rewards are stored up in heaven. ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அதுதான் நம்ம படிக்கிறோம். Give to the poor, which is lending to the Lord. If you help the poor, you're lending to the Lord and he will repay you abundantly. So அந்த ஒரு பாவப்பட்ட ஒரு crowdக்கு அவன் கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த crowd சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறாரோ ஆண்டவர் அவர் பின்னாடியே போறதா நம்ம படிக்கிறோம். So multiplication requires sacrifice. இதுதான் நம்ம 4வது லெசனா இந்த feeding the 5,000ல நம்ம படிக்கிறோம். The last lesson என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, multiplication is a result of God's work, not our work. எல்லா கிரெடிட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த மீல் வந்து பையன் தான் கொடுத்தான். ஆண்ட்ரூ தான் அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு. டிசைபிள்ஸ் கிரௌட உட்கார சொன்னாங்க. கிரௌடும் அவர் சொன்னபடி உட்கார்ந்தாங்க. பட் யாராவது அந்த மிரக்கிளுக்கு ஒரு கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? இல்ல. இந்த பாய் கையிலேயே இருந்துச்சு அப்படின்னா இட் would have remained only 5 loaves and 2 fish. இல்ல டிசைபிள்ஸ் கையில தான் அது இருந்துச்சுனாலும் அது அதே மாதிரிதான் இருந்திருக்கும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, விட்னஸ் பண்ணாங்க. பட் இந்த மிரக்கிள பண்ணினது, இந்த வேலையை பண்ணினது, இது வந்து ஆண்டவரால மட்டும்தான் முடியும். The work done was only by Jesus. ஒருவேளை ஜீசஸ் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்காங்க, இப்படி ஒரு மிரக்கிள் நடந்திருக்குமா? இந்த 5 loafும் 2 fishம் மல்டிப்ளை ஆயிருக்குமா? இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாட்சியான ஒரு காரியம் நடந்திருக்குமா அந்த கேலிலியில? ஒண்ணுமே நடந்திருக்கிறார். So trust him and sacrifice your best. Wait and see. எல்லா கிரெடிட்டும் ஆண்டவருக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. Instead of I, God gave me this by God's grace. அப்படி நம்ம சொல்ல வந்து படிச்சுக்கணும். Take the focus and glory of ourselves and put it where it belongs on God. Mindful to give God his due. எல்லாமே நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சித்த கிருபை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுதான் நம்ம எக்லெசியாஸ்டிக்ஸ்லயும் அந்த வசனத்தை தான் நம்ம வந்து படிக்கிறோம். இந்த multiplication is a result of God's work and not our work, and God should take the credit and give God the credit for everything. இன்னைக்கு நம்ம praise and worshipல 3 பாட்டு அழகான பாட்டு பாடினாங்க. அதுலயுமே நம்ம வந்து எல்லாமே ஆண்டவரால தான் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத வந்து reinforce பண்ணின மாதிரி லிரிக்ஸ் தான் அந்த பாட்டுலயுமே இருந்துச்சு. So multiplication is a result of God's work and not our work. இதுதான் lesson 5. In the Butch Wilmore, இவரை பத்தி நிறைய நியூஸ் ஒரு few weeks பேக் இருந்துச்சு. ஆஃப்டர் 286 days in space, அவங்க கீழே இறங்கும் போதோ இல்ல அவர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்பயுமே அவர் வந்து ஒரு பிலீவிங் கிறிஸ்டியன். அவர் வந்து ப்ராவிடன்ஸ் பாப்டிஸ்ட் சர்ச்ல பெரிய ஒரு எல்டர் அட் த சர்ச். அவரோட வசனம், அவர் என்ன சொல்றாரு ஆண்டவரை பத்திங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம படிக்கணும். லெட் மீ ரீட் தட் ஃபார் யூ. My feeling on all of this goes back to my faith. அவர்கிட்ட பிரஸ்ல கேக்குறாங்க, how does it feel to be up, to come down from space station? இவ்வளவு நாள் ஸ்ட்ராண்டர்டா இருந்தீங்களேன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out his plan and his purposes for his glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important, and however that plays out, I'm content because I understand that. So எப்படிதான் அவர் வேலை செய்யறாருங்கிறது தெரியாது. For his glory he does it. எப்படி வேலை செஞ்சாலும் I give him all the glory. I understand that he is at work in all things. Some things are for the good. Go to Hebrews chapter 11 and வேற சொல்றாரு. And some things look not too good, but it's all working out for his good and for all those that will believe. இப்படிதான் சொல்றாரு. And that's the answer he gives. இது ஒரு பெரிய சாட்சியா எல்லா பிரஸ், எல்லா இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்லயும் this particular இது வந்து ஒரு பெரிய சாட்சியா வந்து it was published. So இதுக்கு மேல நம்ம என்ன வேணும்? To sum up and to recap in the feeding the 5,000ல, it's not just a miracle. It's a lesson on trust and sacrifice and sharing, and God's abundant grace in multiplying goodness to humanity. A realization of his power of total control over every situation in our life. All good things will come from him, the Abba Father, and as a result of his good work, not us. So feeding the 5,000 teaches us trust
sacrifice and sharing, God's grace in multiplying, how he has total control over our lives, and how we need to give him the credit. Give ourselves to Lord and let him take control. Trust him and sacrifice, and he will do the needful. May God bless each one of us as we meditate on feeding the 5,000. Thank you and God bless. Shall we close for a word of prayer? வல்லமையான தேவனே, எங்களோடு நீர் இந்த நேரத்திலே நீர் பேசினதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஃபீடிங் த 5,000 மூலமாக 5 லெசன்ஸை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தந்திருக்கிறேன். உம்மை நம்பவும், நாங்கள் ஷேர் பண்ணவும், சாக்ரிஃபைஸ் பண்ணவும், நீர் எல்லா சிச்சுவேஷன்லயும் எங்களை நீ டோட்டல் கண்ட்ரோலாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கிரெடிட்டும் நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிரேஸ்னால நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையினால் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீதம் இருக்கிற நேரத்தையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக அற்புதத்தின் தேவன் அப்பா எங்களோடு கூடிய பேசிய அந்த ஆசீர்வாதமான அந்த அற்புதத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி அப்பா, எப்படி அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலாக நீர் போஷித்தீரோ ஆண்டவரே, அப்படியாய் நிறைவானவர் வந்து எங்கள் குறைகளை எல்லாம் மாற்றி போடுகிற அந்த மேலான கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்புக்காக உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஒரே குடும்பமாய் பிள்ளைகள் இணைந்து சிறு மந்தையாய் அப்பா எங்களை படைத்தவரை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய ஆண்டவரே அற்புதமான வசனங்களை, வார்த்தைகளை நாங்கள் தியானித்து தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படியாக ஒவ்வொரு மாதமும் நீ தருகிற இந்த புதிய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தகப்பனே இந்த வேளையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த புதுமையின் வழியாக, இந்த வழங்கப்பட்ட இந்த செய்தியின் வழியாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முழுவதும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் டோட்டலாக சரண்டர் பண்ணும்படியாக ஆண்டவரே, என்ன நேர்காலம் ஆண்டவரே நன்றி செலுத்தும்படியாக அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்காலம் நன்றி கூறுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, அப்படியாய் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே, எங்களுடைய பெயர்களை எல்லாம் உங்களுடைய உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறவரே ஆண்டவரே, கண்ணின் மணி போல் எங்களை காத்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி விசேஷமாக அப்பா இந்த அகில உலகிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய திருச்சமூகத்திலே வருகிறோம் சுவாமி அப்பா. அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகிற தகப்பனே, அனைத்தையும் நன்மை என கண்டீரே ஐயா. ஆனால் ஆண்டவரே இன்றைய நாளிலே அப்பா எத்தனை இயற்கை ஆண்டவரே மாசுபாடுகள் அப்பா. ஆண்டவரே இந்த என்விரான்மெண்டே பாழாய் போய் இருக்கிறதை நீர் காண்கிற தேவன் ஐயா. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் ஆண்டவரே வற்றி போகிற வேளையிலே தகப்பனே ஆண்டவரே மக்களுக்கு பிரயோஜனப்படாத படிக்க ஆண்டவரே மாசுபடுத்தி இருக்கிற இந்த அகில உலகத்தை தகப்பனே மனிதனிடத்துல ஒப்படைத்த ஆண்டவரே நன்மையாய் ஆளும்படி தந்தீரே ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் அந்த வளங்களை ஆண்டவரே நல்ல விதத்துல பயன்படுத்த ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரே உத்வேகத்தையும் ஆண்டவரே ஒரு உணர்வு உள்ள இருதயத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ரிசோர்ஸையும் ஆண்டவரே நன்மையாய் பயன்படுத்த பார்க்க வருகிற சமுதாயத்திற்கு நாங்கள் விட்டு செல்ல ஆண்டவரே பிள்ளைகளை நன்மையாய் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா விசேஷமாக ஆண்டவரே அண்டை நாடுகளிலே நடக்கிற ஆண்டவரே இந்த போருக்கு நாங்கள் விக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அமைதியின் தேவன் ஐயா. ஆண்டவரே நான் தருகிற சமாதானத்தை இந்த உலகம் தர முடியாது என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே நாடுகளாகி அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு மத்தியிலும் ஆண்டவரே ராஜாவே இஸ்ரேல், காசா நாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீர் நிலை பெற செய்யுங்கப்பா. ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே சகோதர அன்போடு ஆண்டவரே அவர்கள் செயல்பட நாடுகளுக்கிடையே தகப்பனை நீர் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் ஆவியானவருக்காக இந்த வேளையிலே இடத்துல ஜெபிக்கிறோம் ஐயா.
இதோ நான் தருகிறேன் உங்களுக்கு சமாதானத்தை, இந்த உலகத்திலே சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, அப்படியாய் நாடுகளுக்கு இடையே ஆண்டவரே ஒரு நிலைவான அமைதியை நீர் ஆண்டவரே கொணரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் வந்து தகப்பனே ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு மத்தியிலே, அந்த தலைவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானத்தை உருவாக்கி தந்த ஆண்டவரே, வாழுகிற மக்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் ஆண்டவரே அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயமும் கலக்கமும் இல்லாத படிக்க தகப்பனே அவர்கள் வாழ்வாதாரங்களை நீர் காப்பாற்றி தருகிறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா விசேஷமாக எங்களுடைய புனித சிலுவை கல்லூரிக்காக சமூகத்துல வருகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த ஹோலி கிராஸ் காலேஜை ஆண்டவரே நீர் என்ன நோக்கத்திற்காக நிறுவனீரோ அப்பா, 102 ஆண்டுகள் கண்ட அந்த கல்லூரி அப்பா, கல்வி பணியிலே மட்டும் அல்லாமல் ஆண்டவரே அங்கு வந்து செல்லுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா உம்முடைய ஆண்டவரே கிருபையினாலே நீர் ஆசீர்வதித்தப்பா. இயேசுவே ஆண்டவரே எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகை ஆண்டவரை தங்கள் சொல்ல செய்தால் சிந்தனையால் வாழ்வாள் ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கையை கொணரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில எங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஆண்டவரை சிஸ்டர்ஸ் ஆஃப் தி கிராஸ் ஷாம்னோக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அருட்சகோதரியும் ஆண்டவரை செய்த தியாகத்தினாலே அப்பா இன்றைய நாளிலே அந்த கல்லூரி வளம் பெற்ற ஆண்டவரே எத்தனையோ இளைய சமுதாயத்தினருக்கு ஆண்டவரே வாழ்வையும் ஆண்டவரே வழியையும் காட்டிக் கொண்டிருக்கிற அந்த கல்லூரிக்கு ஆண்டவரே நாங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த அருட்சகோதரிகளுக்கு வேணுங்கிற நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து, பலனை தந்து, ஜீவனை தந்து, ஞானத்தை தந்து அப்பா ஆலோசனை கர்த்தராய், செயலில் மகத்துவமான தேவனாய் ஆண்டவரே அந்த கல்லூரி நிர்வாகத்தை நீர் பயன்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலேஜ் கேம்பஸ் முழுவதும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அங்கிருந்து வெளியே செல்லுகிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஐயா இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக தங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்ட அப்பா வாழ்விலே இந்த மன்னக வாழ்வு அவர்களை விண்ணக வாழ்வு கண்டவரை தயாரிக்கும்படியாக, அந்த நிலை வாழ்விலே பங்கு பெறும்படியாக ஆண்டவரே அவர்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள கர்த்தாவே அங்கு விதைக்கப்படுகிற விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் பல 100 மடங்கு பலன் தரும் பிள்ளைகளாக ஒவ்வொரு மாணவனையும் மாணவியும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே விசேஷமாக ஆண்டவரே அங்கு பணி புரிந்த ஆசிரியர்களுக்காகவும் அலுவலக பணியாளர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னும் பணி புரிந்து கொண்டிருக்கிற, பணி புரிய போகிற, படித்துக் கொண்டிருக்கிற, படிக்க போகிற மாணவ செல்வங்கள் என்ற கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உப்பாய் ஒளியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அதை உணர்ந்தவர்களாய் தகப்பனே ஆண்டவரே முந்த உம்மை தேடுகிற பிள்ளைகளாக ஆசீர்வாதமாய் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள நீர்தாமே ஆண்டவரே அந்த புனித சிலுவை கல்லூரியோடு இணைந்த ஒவ்வொரு மகனையும் ஆண்டவரே உலகத்திலே ஆசீர்வாதமாய் ஆண்டவரை மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறிட நீர் கிருபை தருவதற்காய், வழி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே இந்த வேளையிலும் அப்பா எல்லா குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குடும்பம் என்பது ஆண்டவரே ஒரு கோயில் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் தகப்பனே இந்த குடும்பத்திலே ஆண்டவரே கணவன் மனைவியாய் ஒரு சமாதானமான ஒரு மனநிலையோடு தகப்பனே ஆண்டவரே அது ஒரு கமிட்மெண்டாக பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தந்திருக்கிற பிள்ளை செல்வங்களையும் ஆண்டவரே ஞானத்திலும் பக்தியிலும் பண்பிலும் உண்மை அறிந்து கொள்ளுகிற அறிவிலும் வளர்த்து எடுக்க நல்ல முன்மாதிரியான பெற்றோர்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய தாளந்துகளை ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் வளர்த்திட முதலிலே தெய்வ பயத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் ஆண்டவரே அந்த பிள்ளை செல்வங்களை வளர்த்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரை தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்ற தகப்பனே குடும்பங்களிலிருந்து பிள்ளைகளை ஆண்டவரை நல்ல மனதோடு ஆண்டவரே ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணிக்க ஆண்டவரே நீர் இந்த பெற்றோருக்கு ஆண்டவரே ஒரு நல்ல மனநிலை உருவாக்கி தரும்படியாகும், இறை பணி ஆற்றிட ஆண்டவரே தகப்பனே ஒரு தேவ அழைத்தலை நீர் தரும்படியாக ஒரு கமிட்மெண்டோடு ஒரு கான்சென்ட்ரேட்டட் லைஃப் வாழ நீர் ஆண்டவரே பிள்ளைகளை அழைத்த ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய குரலுக்கு பிள்ளைகள் செவிமடுக்கும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே விசேஷமாக இந்த இளைய சமுதாயத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ்னாலே தகப்பனை இன்னுமாய் ஆண்டவரே எத்தனை விதமான தவறான ரோல் மாடல்ஸ் அப்பா சினிமாவிலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இந்த மாய உலகிலே மூழ்கி போயிருக்கிற அந்த இளைய சமுதாயத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. ஆண்டவரே வாலிபன் எதனால் தன் வழியை சுத்திகரிக்க முடியும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு விளக்கும் ஆண்டவரே தீபமும் வழியுமாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா.
உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை உம்மிடத்திலே ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள நீர் நல்ல ஆண்டவரே முன்மாதிரிகளை அவர்கள் பின்பற்ற அவர்களை ஆண்டவரே இந்த வேளையிலே அறிவுறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீர்தாமே அந்த இளைய சமுதாயத்தின் மத்தியிலே நீர் பேசும் ஐயா. தகப்பனே நன்மையானவர்களை தாங்க ஆண்டவரே, நன்மையை வெல்ல அந்த பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும் தகப்பனே. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியம்னு சொன்னீங்களே அப்ப அதே போல இந்த வாலிப சமுதாயம் ஆண்டவரே தகப்பனே எல்லா விதமான பாவ சுவாபங்களில் அடிக்ஷன் ஆண்டவரே ஆண்டவரே போர்னோகிராஃபி இன்னமும் எத்தனையோ பாவங்களில மூழ்கி இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அந்த டெக்னாலஜி குறித்து அவர்களுக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை அப்பா நன்மைக்கு ஏதுவாய் அதை பயன்படுத்திட ஜுடிஷியஸாக அவர்களுடைய ஆண்டவரே டேலண்ட்ஸை அவர்கள் யூஸ் பண்ண நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அந்த வாலிபர்கள் மத்தியில ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆத்துமத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. கண்தான் உடலுக்கு விளக்கு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. அப்படியாய் கண்களிலே ஒரு நல்ல தூய பார்வை கொண்ட பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக அவர்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் அபிஷேகித்த ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே அந்த பாவ வாழ்வை விட்டு வெளியே வர நீர் கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே பரிசுத்தமாய் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை வேலி அடைத்த அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இந்த வாழ்விலே ஆண்டவரே தகப்பனே உம்மை இருக பற்றி கொண்ட பிள்ளைகளாய், உம்மை இருங்க இன்னுமாய் நெருங்க கிட்டி சேரும் பிள்ளைகளாய் ஆண்டவரே, வார்த்தையிலே வாழ்வை கண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, நல்ல பழக்க வழக்கங்களோடு தகப்பனே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த வாலிப சமுதாயத்துக்கு தகப்பனே இயேசு ஆண்டவர் ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர்தாமே ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை வழிநடத்துவதற்காக, ஆசீர்வாதமாய் அந்த பிள்ளைகளை மாற்றுவதற்காக ஆண்டவரே அவர்களுடைய வழிகளை உம்மிடத்திலே ஒப்புவிக்கும் போது தகப்பனே நீர் அவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஷேரிங் கேரிங் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தகப்பனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஜீவிக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே பிறர் நலம் ஆண்டவரே பேணுகிற பிள்ளைகளாக அவர்களை நீர் மாற்றும் தகப்பனே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக ஆண்டவரே தங்களுடைய கனவு வாழ்விலிருந்து வெளிவந்த ஆண்டவரே கடின உழைப்பினாலும் ஆண்டவரே தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலும் அப்பா பரிசுத்தமான வாழ்வினாலும் ஆண்டவரே அவர்கள் வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்ற ரகசியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக அவர்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அரசாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நல்ல உடல் சுகத்தை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றி தாங்கப்பா. தேவனுடைய மகிமையும் கிருபையும் அவர்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வாதமாய் அவர்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்களிலாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே நாடுகளை உங்களுடைய கண்முனை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. தாய்லாந்து, மயான்மர் ஆண்டவரே, சவுத் கொரியா, ஐஸ்லாந்து போன்ற நாடுகளிலே அப்பா கடந்த நாட்களிலாக சமீபத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த இயற்கை ஆண்டவரே சீற்றங்களினாலே உண்டான ஆண்டவரே அழிவுக்காக ஆண்டவரே எத்தனையோ மக்களுடைய உயிர்கள் ஆண்டவரே பலியா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்படியான ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படாத படிக்கு நீர் தடுத்தாட்கொண்ட ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாக்கும், உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து அப்பா ஆண்டவரே நற்கதியிலே நிற்கிற அந்த ஆண்டவரே மக்களுக்கு நீர்தாமே புதிய ஒரு துவக்கத்தை ஆண்டவரே புதிய ஒரு வாழ்வை ஒரு மறு வாழ்வை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இந்த தபசு காலத்திலே இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பரிசுத்தப்படுத்துகிற நாட்களிலே அப்பா எங்களை சுய ஆராய்ச்சி செய்து தகப்பனே எங்களுடைய மனதிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கும் எமக்கும் ஆண்டவரே தடையாயிருக்கிற பாவங்களை ஆண்டவரே கண்டறிந்து அந்த பாவ வாழ்வில் இருந்து வெளிவந்தப்பா பரிசுத்தமான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு மட்டுமே நாங்கள் தேவனை தரிசிக்க முடியும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொன்னீங்களேப்பா. அப்படியா எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரை எங்களை வேலி அடைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா
நாங்கள் வாழுகிற சமூகம் ஆண்டவரே எல்லாம் தூய்மையாய் மாறிட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளே நுழைய இருக்கிற நாங்கள் அப்பா ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே வேடிக்கையாய் உம்முடைய பாடுகளை தியானித்து அந்த உயிர்ப்பின் நாளை நாங்கள் காணும்படியாக அது கடந்து போய்விடாத படிக்க ஆண்டவரே உண்மையா எங்களுடைய மீட்புக்காக இரட்சணியத்திற்காக ஆண்டவரே நீர் பாடுகள் பட்டீர் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக அப்பா அந்த கல்வாரி பயணத்திலே உம்மோடு கூட இணைந்தப்பா அந்த பாடுகளின் இறுதியில எப்படி நீர் மாட்சியாய் உயிர் தெழுந்தீரோ ஆண்டவரே அப்படியா எங்களிடத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்கள் அப்பா தீய குணங்கள் உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே காரியங்களை நாங்கள் சிலுவையிலே அறைந்து தகப்பனே உம்மோடு கூட வெற்றி சிறக்க உயிர்ப்பின் மாட்சியை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு ஆசீர்வாத கிருபைகளை தாங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே அருட்கரம் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாய் உயிர்த்தெழச் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுயநலத்திலிருந்து பிற நலத்திற்கும் அப்பா ஆண்டவரே எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற ஒரு மனநிலையில இருந்து அப்பா பிறருடைய துன்பங்களிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளாய் பிறருக்கு ஆறுதலாய் அப்பா பிறருக்கு நல்ல வழி காண்பிக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இந்த செய்தியில கேட்டது போல ஆண்டவரே ஒரு நல்ல சாக்ரிபிஷியல் அப்ரோச்சை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய டேலண்ட எங்களுடைய டைம் எங்களுடைய ரிசோர்சஸ் ஆண்டவரே பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்கள் முழு மனதோடு முழு ஆன்மாவோடு முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்து அன்பு செய்திடவும் ஆண்டவரே எங்களை நாங்கள் நேசிப்பது போல எங்கள் அயலாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இறை பக்தியிலும் அப்பா பிறர் நலத்திலும் ஆண்டவரே நாங்கள் சிறந்து விளங்கிட கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவனுடைய மகிமையும் மாட்சிமையும் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப்புக்காக உழைக்கிற எல்லா நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த ஹோலி கிராஸ் கல்லூரியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே நீர் உம்முடைய புனித சிலுவையின் ஆண்டவரே கிருபை ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அல்ல என்று நாங்கள் ஆண்டவரே செய்தியிலே கேட்டோமே தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய திருச்சித்தத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிற அந்த வளமான ஆசீர்வாதமான ஆண்டவரே வாழ்வுக்கான திட்டங்களை எரேமியா 29:11 படி ஆண்டவரே you have a plan to prosper us and give us a future and a hope, Lord Jesus Christ. அப்படியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் வகுத்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான திட்டத்தை நிறைவேற்றி தரும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பெருகணும் நாங்க சிறுகணும் அப்பா. உம்முடைய அற்புத கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்ட செய்தியின் போல God you are in control whatever may be the situation, Lord Jesus Christ. நீங்க அத கண்ட்ரோல் எடுத்து ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் காரியங்களை மாற்றி தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் மாறி போகும் ஐயா. அப்படியாய் நீர் வந்து எங்கள் குறைகளை மாற்றி தகப்பனே பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறிட எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவ பலன் எங்களை இடைக்கட்டட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. தேவனுடைய கரம் எங்களை பற்றி வழி நடத்தட்டும் ஐயா. தேவனுடைய திருச்சித்தம் எங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா பரிசுத்த ஆவியின் கனிகள் கொடைகள் வரங்களால் அபிஷேகித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இன்மை மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் அருளாசி பொருளாசி தந்த ஆண்டவரே இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கு பெற நாளைக்கு அந்த ஓசன்னா திருவிழாவிலே அப்பா ஆண்டவரே அந்த மக்கள் எப்படி மகிழ்ந்து களி கூர்ந்தார்களோ பாதைகள் எல்லாம் உம்மோடு கூட ஆண்டவரே ஒலிவ கிளைகளை பிடித்து ஓசனா என்று பாடி வந்தது போல தகப்பனே உம்மோடு கூட இணைந்த பிள்ளைகளாக கொடியோடு இணைந்த கிளைகளாக ஆண்டவரே நாங்கள் நல்ல கனி கொடுக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கவும் அந்த உயிர்ப்பின் மாட்சியின் மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கு பெறவும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வரம் வேண்டி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இவை யாவற்றையும் பரமபிதா மகிமை பெறும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நீர் எங்களுக்கு செய்து விட்டீர் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசித்து நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியின் பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டுவிட்ட நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்தேன். ஆமென்.